Hi students, today we are going to learn about basic properties of magnet. That is part 2. Already we discussed about that same topic in previous class. This is next part, that is part 2. Okay, basic properties of magnet la நம்ம pole strength ஓட properties first discuss பண்ணிரோம். This is notes, அதாவது additional தான். இது வந்து நம்ம சிலபஸ்ல வந்து மோட் டு நோ மாதிரி ஒரு நோட்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதனால அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த் இட்ஸ் சிம்பிள் இஸ் QM. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைபோல், தட் இஸ் டைபோல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் நெகட்டிவ் சார்ஜ் அண்டு பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணுவோமா? தட் இஸ் -Q தென் +Q ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். தட் டிஸ்டன்ஸ் இஸ் 2a. தட் இஸ் டைபோல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதுலேயும் பாருங்க சிம்பிள் Q தான். அதனால தான் நம்ம சார்ஜுங்கிறதுனால சொல்லாமல் விட்டுட்டோம். ஆக்சுவலாக இங்கே QEன்னு கொடுத்துருக்கணும், பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் Qனா சார்ஜ்னு பார்த்துருக்கோம். ஹியர் போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னட்னு சொல்லும்போது சேம் சிம்பிள் Q தான், ஸ்மால் லெட்டர் Q. மேக்னட்ங்கிறதுனால M மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? QM. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கும் மேக்னட்டிசத்துக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசம் ரெண்டும் க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ ஹியர் போல் ஸ்ட்ரென்த்தோட ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்கேலார் குவான்டிட்டி. ஹியர் சார்ஜ், தட் இஸ் Qன்னு சொல்லுவோமா, அப்படி யூனிட் கூலும். ஸோ இந்த சார்ஜ் இஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி, அப்படி சேமாக தான் இருக்கும். தென் இட்ஸ் SI யூனிட் இஸ் ஆம்பியர் மீட்டர். ஸோ ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் நியூட்டன் பெர் டெஸ்லா. ஸோ நியூட்டன் பெர் டெஸ்லான்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக எலக்ட்ரிக் ஃபீல்டு புரியுதுன்னா ஃபோர்ஸ் பெர் சார்ஜ்னு பார்த்துருப்போம். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஃபோர்ஸ் பெர் போல் ஸ்ட்ரென்த்து. ஸோ போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் வேணும் அப்படின்னா F/B. இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன், இட்ஸ் யூனிட் இஸ் டெஸ்லா. ஸோ போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் டெஸ்லான்னு ஒரு யூனிட் இருக்குது. ஓகேவா? தென் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். இதோட யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் அப்படிங்கிறத டெரைவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இட்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா சொல்லும்போது நம்ம வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்ணாலும் டெஸ்லாலாம் வரும்போது அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஆம்பியர் மீட்டர், இது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் தான். ஆம்பியர் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, தட் இஸ் எலக்ட்ரிசிட்டியோட எலக்ட்ரிக் சார்ஜோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து 80ன்னு சொல்லுவோமா, கூலும். அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் 80. ஏன்னா சார்ஜ்னு சொல்லும்போது Q இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம். எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர், டைமென்ஷனல் ஃபார்முலாவே ஆம்பியர் தான். ஸோ ஏன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இது வந்து ஃபண்டமெண்டல், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ அதனால A, தட் இஸ் ஆம்பியர், அதனால ஆம்பியர் யூஸ் பண்ணிட்டோம். மீட்டர், இட் இஸ் த லென்த், therefore டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து L. ஸோ நம்ம வந்து மாஸ் டைம் எல்லாம் டிபெண்ட் பண்ணி சொல்றதுக்காக மாஸ் பவர் 0, L பவர் 1, T பவர் 0, A பவர் 1ன்னு அர்த்தம். ஆர் சிம்பிளா LAன்னு மட்டுமே சொல்லியிருக்கலாம். பட் நம்ம எல்லாத்தையும் சொல்றதுக்காக இதுதான் புக்ல இருக்கும். நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு LA ஞாபகம் வச்சுக்கலாம். தென் நார்த் போல் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது இஃப் எ நார்த் போல் இஸ் பிளேஸ்டு இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு நார்த் போல் ஆர் ஒரு மேக்னெட்டை வைக்கிறேன், பார் மேக்னெட்டை. ஏன்னா நம்ம நார்த் போல செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு பார் மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா அந்த பார் மேக்னெட் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும் பார்த்தோன்னா நார்த் போல் இஸ் along the direction of magnetic field. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஏன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல இருந்து, பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜை பார்த்து தான் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். இதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நான் வச்சேன் அப்படின்னா இது எப்பயுமே அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுன்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபீல் பண்ணும். த சேம் பாயிண்ட் தான் இங்கே. இஃப் வி பிளேஸ் எ பார் மேக்னெட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மீன்ஸ் the north pole of the magnet experiences a force in the direction of magnetic field or along the direction of magnetic field அப்படினு சொல்லலாம். Then yes, that is south pole along the, not along, that is the south pole வந்து எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னா opposite to the magnetic field ஃபீல் பண்ணும். இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நெகட்டிவ் சார்ஜ் வச்சோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மூவ் ஆகும். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு யூனிஃபார்ம்
மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை வச்சோம்னா அந்த சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். இதை நம்ம டார்க் ஸ்டடி பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் இட் டிபெண்ட்ஸ் எது அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் ஆர் மேக்னெட் வந்து எந்த மெட்டீரியல் வந்து வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்குமோ, அது நிக்கலா, கோபால்ட்டா, அயனா, அந்த மாதிரி அந்த மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். தென் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ இருக்கும் அதை பொறுத்து போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். தென் ஸ்டேட் ஆஃப் மேக்னடைசேஷன், அது எப்படி வந்து நம்ம மேக்னடைஸ் பண்ணணும், மேக்னெட்டா மாற்றணும், ஆர் மேக்னடைசேஷன் அப்படின்னா மேக்னெட்டா கன்வெர்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஒரு இன்னொரு பார் மேக்னெட் இருந்தால் தான் அந்த பார் மேக்னெட்டை வச்சு ரப் பண்ணி மாற்றுவாங்க, ஆர் இன்டியூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு வெரி ஸ்ட்ராங் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்ச நாள் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அது மேக்னெட்டாக மாறும். அது ஸ்லோ ப்ராசஸ். நம்ம ஆனால் ரப் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்டு, ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு, ஒரு மெட்டீரியல் சாதாரண அயன் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு மேக்னெட்டை வச்சுட்டு அதில் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் மேக்னெட்டா மாறிடும். நம்ம ஒரு 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் வந்து அப்படியே ரப் பண்ணி எடுக்கணும். இப்படியே ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் வரக்கூடாது. எடுத்து இப்படி ஒரு தடவை இப்படி தேய்ச்சிட்டு அப்படி எடுத்துட்டு இப்படிமா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் ஒரு மேக்னெட்டா மாறிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி பின்னு கூட ஒரு மேக்னெட் கூட இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டா மாறிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போல் ஸ்ட்ரென்த் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், தென் ஸ்டேட் ஆஃப் மேக்னடைசேஷன். இந்த இதும் வந்து போல் ஸ்ட்ரென்த் இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? எஸ். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. இஃப் எ மேக்னெட் இஸ் கட் இன்டு 2 பீசஸ், இப்போ ஒரு மேக்னெட்டை 2 பீசஸாக கட் பண்ண போகிறோம், அது அலாங் த டைரக்ஷனா ஆர் பர்பண்டிகுலர் டு த லென்த்தான்னு பார்க்குறோம். ஸோ அலாங் த டைரக்ஷன் சொல்லும்போது தான் ஒரு பார் மேக்னெட் இந்த டைரக்ஷனை கட் பண்ணுறேன். ஸோ பார் மேக்னெட்டாக இருக்கும்போது போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறது தான் எது அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த்து QM. இது இப்படி கட் பண்ணு வச்சுக்கோங்க, ஹாஃப் ஆயிருமா? ஸோ இப்படி ஹாஃபாக மாறிடும். ஸோ இது QM/2, ஹியர் QM/2. ஸோ இப்படி அலாங் த டைரக்ஷன் பாருங்க, மேக்னெட் கட் இன்டு 2 equal half or 2 pieces along the length, then QM is reduced to half. QM, that is the pole strength, is reduced to half மாறிடும். ஓகேவா? பாதியாக மாறிடும். அதே பெர்பெண்டிகுலர் டு த லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இதே பார் மேக்னெட்டா இது ஃபுல்லாக QM, இப்படி நான் பெர்பெண்டிகுலராக கட் பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் QM-ஆக தான் இருக்கும், இந்த பார்ட்டும் QM. ஸோ இப்படி மாறிடும். ஹியர் QM, அடுத்து இங்கே QM. ஸோ இது ஒரு நியூ போலாக மாறிடும், தட் ஆல்சோ QM. ஒரு பார் மேக்னெட்னா போல் ஸ்ட்ரென்த் வந்து 2 போலுக்கும் ஈக்குவல் போல் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஓகேவா? தென் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்களேன். இஃப் எ மேக்னெட் கட் இன்டு 2 பீசஸ் வி வில் நாட், அதை கவனிக்கணும், நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டை உடச்சி நார்த் போல் சவுத் போல் செப்பரேட் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணவே முடியாது. வி வில் நாட் கெட் செப்பரேட் நார்த் அண்ட் சவுத் போல். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா isolated north pole and isolated north pole does not exist in nature. ஒரு isolated monopole, north pole னா isolated monopole, ஒரு சிங்கிள் போலா பிரிக்கவே முடியாது. நேச்சர்ல ஒரு மேக்னெட்டை ஒரு சிங்கிள் போலா செப்பரேட் பண்ணி வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீ படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை நினைச்சுக்கலாம். ஏன்னா போல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நினைச்சுக்கலாம். தென் அதோட யூனிட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் நீங்க எலக்ட்ரிசிட்டியை படிக்கும் போதும், தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கும் போதும் இந்த சார்ஜ் ஒரு ஸ்டூடெண்டாக நினைச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸோ ஆர் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு சொல்ற டைரக்ஷன் அலைன் ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? நார்த் போல் வந்து பிஹேவ் லைக் பாசிட்டிவ் சார்ஜ்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சா அந்த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகுமா, மூவ் ஆகுமா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டை வச்சோம்னா நார்த் போல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அலைன் ஆகும். அது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸோட டைரக்ஷன்ல ஆர் பேரண்ட்ஸ் சொல்ற டைரக்ஷன்ல அலைன் ஆகணும். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் சவுத் போல் மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ, பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அலைன் ஆவாங்க. ஃபோர்ஸ் இருக்கும், அது இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து நெகட்டிவ் போல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சவுத் போல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இதுதான் அந்த போல் ஸ்ட்ரென்த், அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் தான். ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், உன்னோட கேரக்டர் என்ன, உன்னோட பர்சனலா டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னோட நாலேஜ் வந்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஒன்னு தான். தென் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், நீ பழகுற உன்னோட ஏரியா, உன்னோட சரௌண்டிங், அதுவும் உன்னோட பாதிக்கும். ஓகே, உன்னோட லைஃப்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும்னா நீ ஒரு நல்ல சரௌண்டிங்ல இருக்கணும், அது முக்கியம். தென் ஸ்டேட் ஆஃப் மேக்னடைசேஷன்,
மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன், ஒரு மேக்னெட்டை மாத்துறதுன்னு ஒன்று அறிவாளியா மாத்துறது உன்னோட எங்க கையில தான், தட் இஸ் டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு அவங்கள டிபெண்ட் பண்ணியும் உன்னோட growth இருக்குது. ஓகேவா? தென் இதே தான் ஹாஃபா மாத்துற இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது இம்பார்ட்டன்ட், ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த டாபிக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ல, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ல அடுத்த டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? நவ் we are going to discuss about magnetic field lines, the properties of magnetic field lines. Already we discussed electric force of lines, isn't it? The properties of electric force of lines எந்த மாதிரி இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். பட் இங்கெல்லாம் நார்த் போல், சவுத் போல், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இதை பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து magnetic force of lines is a continuous closed curves. அது continuous closed curves இருக்கும், அதாவது கர்வா இருக்கும் பட் continuous closed இருக்கும். The direction of magnetic field lines வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா north to south outside the magnet. மேக்னெட்டுக்கு வெளியில வந்து north to south இருக்கும், பட் inside the magnet south to north இருக்கும். ஓகேவா? பட் in electrostaticsல வந்து அந்த force of lines always from positive charge to negative charge தான் இருக்கு. அது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அங்க வந்து அவுட் சைடு இன்சைடுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சார்ஜ் வந்து நம்ம இன்சைடுன்னு போக முடியாது, பிகாஸ் சார்ஜ் இஸ் ஏ டைனி பார்ட்டிகல். ஸோ அதையும் இன்சைடுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியாது. ஸோ வெரி ஸ்மால் டைமென்ஷன், தப்போ அங்கே அவுட் சைடு தான் மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ நார்த் எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். பட் இன் மேக்னெட் the magnetic force of lines is started from north pole and terminate at south pole outside the magnet. But inside the magnet the poles, that is the lines, force of lines is started from south pole and terminate at north pole அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? பாருங்க, from south pole to north pole inside the magnet நான் டிரா பண்ணியிருக்கோம். பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க சவுத் போல வந்து நமக்கு நம்ம பக்கமாகவும் நார்த் போல அடுத்த சைடாக வரைஞ்சே பழகிருங்க. ஏன்னா இதுதான் நமக்கு 5 மார்க் கொஸ்டினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சவுத் போல் ஃபர்ஸ்ட், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் ஒரு டைபோல்ல வரைவோம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் பாசிட்டிவ் சார்ஜ் வரைவோம். ஸோ சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல். ஸோ நார்த் டு சவுத் தான் அவுட் சைட் த மேக்னெட், பட் இன்சைட் த மேக்னெட் இட் இஸ் சவுத் டு நார்த். ஸோ ஆரோ மார்க் கவனிக்கணும். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். தென் டான்ஜென்ட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அட் எ பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி டான்ஜென்ட் வரையறேன், தட் இஸ் இந்த டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு ஆப்போசிட், அதனால டான்ஜென்ட் இப்படி வந்து ஆரோ மார்க் இங்கே போடுறேன். ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ல நான் ஒரு டான்ஜென்ட் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டான்ஜென்ட் வரைஞ்சேன்னா இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் வரைஞ்சா ஒரு கர்வ்ல ஒரு டான்ஜென்ட் வரையறேன், தட் டான்ஜென்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டான்ஜென்ட் வரைஞ்சோன்னா கிடைக்கும். ஓகேவா? இதுதான் அங்கேயும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ்ல ஒரு டான்ஜென்ட் டிரா பண்ணா இட் கிவ்ஸ் தட் டான்ஜென்ட் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் field at that point. அதே மாதிரி தான் tangent to the magnetic field lines at a point gives the direction of magnetic field at that point. புக்ல இந்த பாயிண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்காக சிம்பிளா இப்படி எழுதியிருக்கேன், எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேவா? பட் புக்ல இருக்கிற மாதிரி எழுதினாலும் எழுதலாம், இல்லைன்னா இப்படி கூட எழுதுங்க. தென் third point, magnetic field lines never intersect each other. So electric field lines also never intersect each other because ஒருவேளை இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா the point of intersectionல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம் அப்படின்னா, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா சேம் டயத்துல அது ரெண்டு டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். பட் தட் இஸ் பிசிக்கலி இம்பாசிபிள். அதனால வந்து எப்பயுமே இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸும் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். எப்பயுமே அதோட ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது, வெட்டாது. ஓகேவா? ஒருவேளை இப்ப வெட்டுச்சு அப்படின்னா, இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஒரு நார்த் போல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மோனோபோல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர், பட் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு மோனோபோல் நார்த் ஒரு யூனிட் போல் வைக்கிறோம், போல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது. அந்த நார்த் போல் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து 2 டைரக்ஷன்ல வந்து மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் ஆர் மூவ் ஆகணும். தட் இஸ் இம்பாசிபிள். therefore magnetic force of lines never intersected. okay, then fourth point, the degrees of closeness, க்ளோஸா இருக்கிறது அதுவும் அங்க பார்த்ததுதான். க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னா force of lines close to each other அப்படின்னா field is high. அது எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலும் சரி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து க்ளோஸ் டு ஈச் அதரா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹை. தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதரா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஹை. எங்க வந்து ஃபார் அபார்ட் ஆர் செப்பரேட்டட் பை வெரி டிஸ்டன்ஸ் ஆர் லார்ஜ் டிஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வீக் ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். ஓகேவா? அங்க வந்து ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இந்த டிகிரினா மெஷர்னு அர்த்தம். ஸோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றது. த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் த ஃபீல்டு லைன்ஸ் டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னா அந்த இடத்துல எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் பி வந்து எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, பினா மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங் வேர் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் க்ரௌடு. எங்க வந்து க்ளோஸ் டு ஈச் அதர் க்ரௌடுன்னு சொல்லியிருக்கோம். எங்க கூட்டமா இருக்குதோ அவங்க வந்து ஹையா இருக்கும்.
அண்ட் வீக்கா இருக்கும். எங்க அப்படின்னா பி வந்து வீக் வேர் த ஃபீல்ட் லைன்ஸ் வெல் செப்பரேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் நான் வரைகிறேன். நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து டிரா பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிக்கலுக்காக ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ்லாம் வரைஞ்சிருப்பீங்க. பாருங்களேன், ஒரு பார் மேக்னெட்ல ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் எங்க வந்து க்ளோஸ் டு ஈச் அதரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போல்ஸ்ல வந்து க்ளோஸ் டு ஈச் அதரா இருக்கும். பாருங்க, இந்த ஏரியா எடுத்துக்கிட்டு நிறைய லைன்ஸ் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. ஆனா இதை இங்க எடுத்தோம் அப்படின்னா 2 லைன் தான் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த போல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட், அந்த எண்டில் வந்துட்டு எப்பயுமே ஹையரா இருக்கும். ஸோ அதனால அங்கதான் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஹையர் at the end of the bar magnet அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? that is the 4 points பார்த்திருக்கோம். then magnetic flux, இது வந்து 4 points தான் இருக்குது. அது வந்து magnetic field lines ஓட properties 4 points. that is very important, 3 mark. then magnetic flux னா நம்ம electric flux பார்த்த மாதிரி தான், number of force of lines passing through a given area, that is known as நம்ம வெறும் force of lines தான் சொல்றேன். அது electric force of lines சொன்னா electric flux, magnetic force of lines சொன்னா magnetic flux. here the number of magnetic field lines crossing any area normally அப்படின்னா perpendicular னு அர்த்தம். so normally னா perpendicular is defined as the magnetic flux through the area அப்படின்னு அர்த்தம். by that is அங்க வந்து field into area பார்த்திருப்போமா, electric field into area தான் flux னு பார்த்திருப்போம். இங்க அது field dot, that is scalar product between magnetic field and area vector. area vector பா, area vector னு சொன்னா அந்த பிளேனுக்கும் பிளேன் வெக்டாரும் எப்பயுமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஏன்னா பிளேன்னா பிளேன் வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? அதை கவனிக்கணும். ஸோ பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் பிஏ காஸ் தீட்டா. ஸோ இந்த பி காஸ் தீட்டா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பி பெர்பெண்டிகுலர் ஏ, தட் இஸ் ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இஃப் பி வந்து பெர்பெண்டிகுலர் டு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளேன் வெக்டாருக்கு அது பேரலா இருக்குன்னு அர்த்தம். பிளேனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலர், இதான் பிளேனு. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னா ரெண்டும் வந்து இது பேரலல், பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். எஸ், பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா பிளேனுக்கு இது பெர்பெண்டிகுலர். ஆனா அந்த பிளேன் வெக்டாரும் இதே பெர்பெண்டிகுலர்ல தான் இருக்கும். therefore தீட்டா வந்து 0. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டார், தட் இஸ் பிளேன் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். தீட்டா 0. இதே பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பிக்கு வந்து இந்த தட் இஸ் பிளேனுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏரியா வெக்டார் வந்து இப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கும் இந்த பிளேனுக்கு. இந்த பிளேனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி பேரலா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 90 டிகிரி. ஸோ ஏரியா வெக்டார் இருக்கும். தட் ஆங்கிள் இஸ் தீட்டா வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் ஏரியா வெக்டார் அண்ட் பி. ஸோ பிக்கும் ஏரியா வெக்டார் இடையில இருக்க ஆங்கிள் தான் வந்து தீட்டா. நீ ஏரியா இந்த பிளேனுக்கு பார்க்க கூடாது, பிளேன் வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? இந்த பிளேன் வெக்டார் பெர்பெண்டிகுலர், ஃபீல்டு வந்து இப்படி பிளேனுக்கு பேரலல் அப்படிங்கும் போது 90 டிகிரி. ஓகேவா? ஸோ பேரலல் வேர்டை பார்த்தா 0 போட்டக்கூடாது, அது பிளேனுக்கா பிளேன் வெக்டாரான்னு கவனிக்கணும். ஹியர் பிளேன் தான், therefore தீட்டா 90, therefore 0 ஃப்ளக்ஸே இருக்காது. அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருந்தால் தான் ஃப்ளக்ஸ் கிராஸ் ஆகும். இட்ஸ் யூனிட் இஸ் வெபர், WB, கேபிட்டல் W ஸ்மால் b. இட்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா m l/2 t⁻⁻2 a⁻−1. அதை மெமரி பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஒன். தென் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொன்னோம்னா இந்த ஏரியாவை யூனிட் வெக்டாரா மாத்திட்டேன்னா தட் இஸ் யூனிட் ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இது 1 ஆயிடுச்சுன்னா that is b ன்னு அர்த்தம். அப்படின்னா b is equal to flux by area. இப்போ இது வந்து யூனிட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இது யூனிட் ஏரியா அப்படின்னா ஃப்ளக்ஸ் எவ்வளவோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்றோம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் பெர் யூனிட் ஏரியா, அந்த வேர்டை கவனிக்கணும். இந்த யூனிட் ஏரியா, இங்க எனி ஏரியா. ஓகேவா? ஸோ தட் இஸ் நோன் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் யூனிட் இஸ் பாருங்க வெபர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பை பை ஏ, therefore its unit is வெபர், its unit is மீட்டர் ஸ்கொயர், therefore வெபர் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் அனதர் யூனிட் வந்து டெஸ்லான்னு சொல்லும்போது இதோட யூனிட் டெஸ்லாங்கிறது ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவரை பத்தி நீங்க யூடியூப்ல பாருங்க, நிறைய நல்ல விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அதுக்கடுத்து நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தென் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் எல்லாம் இப்படியே ஒரே டைரக்ஷன் சேம் மேக்னிடியூட் இருந்துச்சுன்னா தட் இஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா டைரக்ஷன் வேரி ஆகலாம், ஒரு ஸ்ட்ரென்த் மேக்னிடியூட் வேரி ஆகலாம். ஸோ அப்படி வேரி ஆச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்க, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆர் இதுல பாருங்க, இது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ டைரக்ஷன் மாறி வந்திருக்கு. ஸோ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் பார் மேக்னெட். பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வேறையா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தட் இஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது வரைக்கும் நம்ம
பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் 2 பார்ட்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நல்லா தரவா படிச்சிருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ.